தவசீலரே என்னுள் சூழ்ந்திருந்த எண்ணிலா குறைகள் நீங்கி என்னுள் சூழ்ந்திருந்த எண்ணிலா குறைகள் நீங்கி மாசில்லா மனதை பெறவே ஆசிகள் தந்த குருவே எங்கள் நித்யானந்த ஞான குருவே நின்னை சரணடைந்தோம் நித்யானந்தரே நின்னை சரணடைந்தோம் நித்யானந்தரே வாழ்வினும் கடலில் மூழ்கி வழியினை மறந்து போனோம் கரை சேர வைத்த எங்கள் கலங்கரை விளக்கம் நீயே வாழ்வினும் கடலில் மூழ்கி வழியினை மறந்து போனோம் கரை சேர வைத்த எங்கள் கலங்கரை விளக்கம் நீயே பரம்பொருள் ரகசியத்தை பார்க்கடல் அமுதை போல பரம்பொருள் ரகசியத்தை என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. என் பேர் பிரபாகர். நான் சென்னை அயப்பக்கத்துலேருந்து வரேன். ஐயா கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். சொல்லுப்பா சொல்லு. ஐயா, நம்ம பொதுவாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இருட்டுன்னா ஒரு அச்சம் இருக்குங்கய்யா. எவ்வளோ பெரிய சின்ன குழந்தைலேருந்தும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் வரைக்குமே இருட்டை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ பயம். 4 பேர் இருந்தால் தாராளமாக எவ்வளோ இருட்டில் வேணால் இருந்துடுறாங்க. சரி. ஆனால் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லாமல் இருட்டாக ஒரு இடத்துல இருக்கணும்னா அவங்களால 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது. சரி. அவ்வளோ பயம் சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு முதியோர்கள் வரை அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி. ஸோ இதுக்கு என்னங்க ஐயா காரணம்? இது குழந்தை பிறக்கும் போது இருட்டில் இருந்ததா வெளிச்சத்தில் இருந்ததா? பிறக்கிறதுக்கு பூமியில் வர்றதுக்கு முன்னே இருட்டில் தான் ஐயா இருந்துச்சு. அப்போ இருட்டில் இருந்த குழந்தை பிறந்த பிறகு ஏன் வெளிச்சத்தை பார்க்கறதோ இருட்டை பார்த்தா பயப்படுது? ஏன்பா தெரியலைங்க. கருவறையே ஒரு இருட்டறை தான்பா, கல்லறையும் ஒரு இருட்டறை தான். ரெண்டுமே இருட்டறை தான். ஆனால் இந்த பூமியில் பிறந்த பிறகு அதை பிறந்த உடனே திரும்ப சூரியனை காட்டுவாங்க. ஆமாம். ஏன்னா சூரியன் சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு கெமிக்கல் அது. அந்த கெமிக்கல் பட்டால் தான் மரம் செடி கொடியிலிருந்து மனுஷன் வரைக்கும் வளர்ச்சி வரும். சரிங்க. அதே மாதிரி அந்த குழந்தை கண் நல்லா இருக்கும் அந்த சூரிய ஒளியை பார்த்ததுன்னு. சூரிய கதிர்வீச்சு இருக்குது, அது மனிதனுடைய வளர்ச்சிக்கு வரக்கூடியது. அது சரிங்க. சூரியன் தான் உலகத்தில் கடவுள், அதுதான் நிஜம், அதை தான் யாரும் செய்ய முடியாத பொருள். அப்படிப்பட்ட சூரிய வெளிச்சத்தை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க இருட்டு வந்ததுன்னா அதுக்கு பயம் வருது. மனுஷனுக்கு பெரியவங்களுக்கு பயம், இருட்டை பார்த்தா பயம் வர்றதுக்கு காரணம் கற்பனை. என்னது? கற்பனை. கற்பனை. இருட்டில் இது வருமா, பேய் வருமா, புலி வருமா, சிங்கம் வருமா, கரடி வருமா, காட்டேரி வருமா, முனேஸ்வரம் வருமான்ற மன கற்பனையால் பயம் வருது. சரிங்க. இந்த மனக்கற்பனை நின்று போச்சுன்னு சொன்னால் அந்த பயம் போயிடும். மனிதனுக்குள்ள உடலுக்குள்ள உயிர் ஓடுற வரைக்கும் தான் கண்ணில் ஒளி. ஆனால் அந்த கண்ணில் வர ஒளி கூட சில குறிப்பிட்ட காலம் கண்ணு மங்கிடும் சில பேருக்கு. ஆனால் உனக்கு மங்கி போச்சான்னு கேட்காத, எனக்கு ஒரு இது வரைக்கும் ஓடிக்கின்னு தான் இருக்குது, படிச்சுக்கின்னு தாங்கிற கண்ணாடி இல்லாதே நான். ஆனால் சில பேருக்கு சீக்கிரம் அந்த பார்வை போயிடும். காரணம் என்ன? உடலில் ஏற்படுற உஷ்ணம் குறையுதுன்னு அர்த்தம். சரி. அந்த உஷ்ணம் கண்ணில் வர அந்த அவ்வளோ மென்மையான நரம்புகள் உடலில் வேற எங்கேயும் இல்லை, கண்ணில் வர மாதிரி. மனிதனுடைய உடலில் ரொம்ப மென்மையான நரம்புகள் எங்கே ஓடுதுன்னா அது 2 இடம், ஒன்று மூளை, ஒன்று கண். அதில் வர அந்த ஒளி தான் நமக்கு கண். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், கண் இருந்தும் பார்வை இல்லை, காது இருக்குது ஆனால் கேட்கல, மூக்கு இருக்குது எது இருக்குதுன்னு மோர தெரியல, அது என்ன வாசனைன்னு தெரியல,
வாய் இருக்குது பேச வரல அப்படின்னு சொல்லியிருந்து. ஆமாம் இல்லையா? இது எல்லாமே அதனுடைய புலன்களை வேலை செய்தால்தான். ஆனால் இந்த புலன்களை மீறி மனிதனுடைய காதில் கேட்டது, பார்த்தது, படித்தது, இதையெல்லாம் சேர்ந்து மனக்கற்பனையாக மாறுது. இந்த மனக்கற்பனையால் ஒரு இருட்டில் போன பயம் தனியாக ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு வீட்டை கட்டிட்டு ஒண்டியா படுறான்னா படுக்க மாட்டான், ஒரு நாய்க்குட்டியானா கூட வச்சுக்கினா தான் பத்து தூங்குறான். ஆமாங்க, அதுதான் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா மனக்கற்பனை தான். ஒரு இடத்துல போகிற ஒரு இருட்டு பகுதியில் போகும்போது நான் போகிறேன்ற நினைவோடு போனீங்கன்னா உனக்கு அந்த பயம் இல்லை. ஐயோ நான் போயின்னுக்கிறேன், எது குறுக்க வருமோ எது போகுமோன்னா அந்த மனசு கற்பனைக்கு வந்துச்சுன்னா அந்த பயம் வரும். அதனால் இருட்டை பார்த்தா பயம் வருதுப்பா. சரிங்கய்யா. இந்த புத்தாண்டு பிறக்கிறப்ப எனக்கு அது வரைக்கும் தோணலை. ஆனால் நிறைய பேர் பேசுகிற உடனே ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. அதுதான் உங்ககிட்ட கேட்டுடலான்னுட்டு. சொல்லு. இந்த புத்தாண்டு வந்த உடனே எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்றாங்க. இந்த சனி பெயர்ச்சின்னு வந்தப்போ அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. ஒரு 7 வருஷம்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லலாம், இல்லை 9 சனின்லாம், 7.5 சனின்றாங்க. எல்லாம் உலகம் ஃபுல்லாக 7.5 வந்துருச்சு. மனுஷனே அரை தானே, அரை. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், சனி பயிற்சி 7.5, குரு பயிற்சி 7.5, 7.5 நாட்டு சனி அப்படின்ட்டான். ஆமாம், அது அவன் பொழப்பு. நமக்கு எதுக்கு அவன் பொழப்பு போய் அதை பற்றி நம்ம ஏன் பேசிட்டு இருக்கணும்? சரிங்க. ஏன்னா ஜோசியம், சாஸ்திரம் இது ரெண்டுமே சத்தியத்தில் இருந்த காலம் உண்டு. சரிங்க. எப்படி சத்தியத்தில் இருந்ததுன்னா, அவன் காசுக்காக பார்க்கல, அவன் படிச்சுட்டு வந்து பார்க்கல, ஒரு குரு கிட்ட பயின்று வந்து படித்தான், குரு மூலியமாக படித்தான். சரிங்க. குரு மூலியமாக படிக்கும்போது அந்த ஜோசியத்தை மட்டும் படிக்கல, அவன் கடவுளையும் சேர்த்து படித்தான். அப்படி படிக்கும்போது அவன் சொல்கிற வார்த்தைகள் பழிச்சிடும். இந்த சில பொம்பளைங்க ஏதாவது சொன்னால் பழிச்சிடும். அதுக்கு சொல்லுவாங்க கருணாக்கார் பொம்பளைன்னு தெரியுமா? ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அப்போ இருந்த ஜோசியருங்க வந்து வாயால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு அவங்க அதில் மூழ்கி இருந்தாங்க. இப்போ வந்து படிப்பு, இந்த படிப்பால் அதுக்கு சத்து கிடையாது, அவங்க பழக்கத்தால் அதுக்கு சக்தியை உருவாக்குனாங்க. இப்போ சினிமா இருக்குது தெரியுமா? ஆமாங்க. சினிமாவில் சிவாஜி கணேசன் வந்து கையை காட்டினோடனே பார்வதி வந்துடுவான். வெளியே காட்டினாருன்னா வீட்டில் யாரும் வரமாட்டாங்க. ஆமாம். இந்த இவர் விட்டலாச்சாரியார் படம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மோகினி வரும், திடீர்னு பிசாசு வரும், திடீர்னு கதாநாயகன் வந்து குதிப்பார் இல்லை? ஆனால் நடைமுறைக்கு வருமா? வராது. அப்போது மந்திரம், மனம்ன்றது எந்திரமயமாக ஆகணும், தொடர்ச்சி ஆகணும். அந்த மாதிரி ஆதியில் இருந்த ஜோசியருங்க, சாஸ்திரக்காரங்கள்லாம் அப்படி செய்தாங்க. அது கூட இதை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு சக்தி பிறந்தது. சரி. ஆனால் இப்போ வரும் நம்ம புக்கை படிச்சுட்டு சாஸ்திரம் சொல்லும் போது 100 பேருக்கு சொன்னால் 2 பேருக்கு நடக்கும், 98 பேருக்கு நடக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சாஸ்திரக்காரனை மாற்றிடுறாங்க, ஜோசியக்காரனை மாற்றிடுறாங்க. இந்த ஜோசியர்கிட்ட போனால் சரியில்லை, அந்த ஜோசியர்கிட்ட போகலான்ட்டு. அதனால் நமக்கு நம்ம சாஸ்திரம் பார்க்கல, ஜோசியமும் பார்க்கல, நமக்கு எதுக்கு வீணான வேலை? சரிங்க. மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம். அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம், அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம். சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம், மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம், புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம். சண்முகநாதனே
சண்முகநாதன் பாதத்தில் நீயும் ஜீவசமாதி கொண்டாய். உன்முக தரிசனம் வேண்டும் ஒரு தரம் நீ அருள்வாய். சண்முகநாதன் பாதத்தில் நீயும் ஜீவசமாதி கொண்டாய். உன்முக தரிசனம் வேண்டும் ஒரு தரம் நீ அருள்வாய். போதனை தந்து வேதனை நீக்கிய போலி வாக்கத்தின் புனிதா. போதனை தந்து வேதனை நீக்கிய போலி வாக்கத்தின் புனிதா. கோடி பக்தர்கள் நாடி வணங்க தெய்வமான மனிதா. மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம். புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம். பக்தி மார்க்கத்தை எமக்கு காட்டி பக்தர்கள் நெஞ்சில் நிறைந்தாய். ஆன்மீகத்தின் பெருங்கடல் அதில் ஐயனே நீ கரைந்தாய். பக்தி மார்க்கத்தை எமக்கு காட்டி பக்தர்கள் நெஞ்சில் நிறைந்தாய். ஆன்மீகத்தின் பெருங்கடல் அதில் ஐயனே நீ கரைந்தாய். மதி ஒளி வீசும் சூரியனாக மகானே நீ ஒளிர்ந்தாய். மதி ஒளி வீசும் சூரியனாக மகானே நீ ஒளிர்ந்தாய். 14 சித்தர்கள் பக்கத்தில் இன்று நீயும் சென்று அமர்ந்தாய். மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம். புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம். அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம். அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோ. சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம். மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம். புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம். மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம். புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம்.